பார்த்தீங்கன்னா, மேல எடுத்துட்டு போயிட்டு கீழ வர விடாம புரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெறைய பேரு எப்படி ட்ராப் ஆவாங்க அப்டின்னா, அவங்க இந்த கேண்டில்லயே வாங்கிடுவாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த கேண்டில்ல வாங்குனோனே ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கீழ வந்துரும். அதாவது உங்க ஸ்டாப் லாஸ் எடுக்க வந்துரும் டக்குன்னு. ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஸ்ட்ராட்டஜி, அதாவது பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ உங்களுக்கு ட்ரேடிங்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் தெரியும், ஆனால் எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியாதுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ புல் மார்க்கெட்டில் சூப்பராக ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய வாட்டி பர்சனலாக அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பர்சனலாக யூஸ் பண்ணனால எந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுவீங்க, எந்த இடத்துல நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கிட்டா அந்த ஸ்ட்ராட்டஜியை நல்லா இருக்கும்னு சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ லெட்ஸ் பிகின் திஸ் வீடியோ. அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது எஸ்எல் ஹண்டிங் நடக்காமல் இருக்கிறதுக்கு, அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜியை முடிஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட்டபிளாக வைக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் சொல்ல போகிறேன். இன்னொரு விஷயம், தேங்க்யூ ஃபார் 4000 சப்ஸ்கிரைபர்ஸ். லெட்ஸ் பிகின் திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ நிறைய வாட்டி ஒரு ஸ்டாக் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் போது அந்த ஓல்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு மேலே போகும்போது அந்த இடத்துல ட்ரேட் எடுப்பாங்க. ரொம்ப இப்போ உங்களுக்கு புரியாது, நானா உங்களுக்கு ஒரு வாட்டி சார்ட்ல காமிச்சிடுறேன், உங்களுக்கு சூப்பராக புரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அண்ட் சார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி இந்த இடத்துல வரும்போது ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் கீழே வருது. ஆனால் ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிடுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, ஸோ இதுக்கு பேர் தான் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஸோ இதுக்கு பேர் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, ஸோ இந்த லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது பயர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷனில் ட்ரேட் இருக்கிறது தான் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியில் வின் ரேட் ரொம்பவே கம்மி. அதாவது 10 ட்ரேடில் 7 ட்ரேட் லாஸில் தான் போய் முடியும், 3 ட்ரேட் தான் ப்ராஃபிட்டபிளாக போய் முடியும். அதுவும் மார்க்கெட் நல்லா புல்லிஷாக இருந்தால் மட்டும்தான். இல்லைனா மோஸ்ட் ஆஃப் த டைம் எஸ்எல் ஹண்டிங் தான் நடக்கும். இதுலேருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கிறது நான் சொல்லித்தரேன். ஸோ இதுலேருந்து நீங்கள் எக்ஸாக்டாக எப்படி நீங்கள் எஸ்கேப் ஆகிறது அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், ஓகேங்களா. ஸோ மறுபடியும் கீழே வருது அண்ட் அகெயின் கீழே வருது. ஸோ 3வது வாட்டி பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ன பார்க்கணும் இந்த வாட்டி அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மிடில் ஜோனில் கன்சாலிடேஷன் ஆகுதான்னு சொல்லி ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணும் போது நீங்கள் எடுக்கலாம் என்ட்ரி, ஓகேங்களா. இல்லை அப்படின்னா உடைக்க போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட கன்சாலிடேட் பண்ணதான்னு பாருங்கள். ரொம்பவே சிம்பிள். நான் உங்களுக்கு ட்ராப் பண்ணி சொன்னேன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். ஸோ அதாவது இந்த இடத்துல தான் பிரேக் அவுட் பண்ண போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க போகிறீங்க நீங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி கன்சாலிடேட் பண்ணியிருக்கணும் ஸ்டாக், ஓகேங்களா. ஒன்று மிடில் பண்ணியிருக்கணும், இல்லை அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நல்ல வின் ரேட் வரும். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் ஆகும். ஸோ இந்த இது என்ன ரெப்ளிகேட் பண்ணும் அப்படின்னா, பையர்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே எடுத்துகிட்டு போயிட்டு கீழே வர விடாமல் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் ப்ராஃபிட்டபிளாக தாங்க ட்ரேட் இருக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இந்த மாதிரி கன்சாலிடேட் பண்ணும்போது செம்ம சப்போர்ட் இருக்கணும் பையர்ஸ் கிட்ட இருந்து. அதனால மட்டும்தான் இவ்வளோ பெரிய ஜோனில், இம்பார்ட்டன்ட் ஜோனில் அது கீழே வராமல் மேலே இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் பிரேக் அவுட் பண்ணும்போது எடுத்தீங்கன்னா சூப்பர் ட்ரேட் எடுக்கலாம். உங்களுக்கு நான் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸில் ரியல் சார்ட்டில் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுறேன். யூனியன் பேங்க் இது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, தெரியுதா உங்களுக்கு? ரெட் கலர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸை உடைக்கிறதுக்கு முன்னாடி எங்கன்னா கன்சாலிடேட் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ முன்னாடி எதுவும் கன்சாலிடேட் பண்ணலை. ஆனால் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு? அதாவது பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு வாரம் கன்சாலிடேட் பண்ணியிருக்கு. ஸோ பையர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் எப்படி ட்ராப் ஆவாங்க அப்படின்னா, அவங்க இந்த கேண்டில்லையே வாங்கிடுவாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கேண்டிலில் வாங்கினோடனே ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும். அதாவது உங்கள் ஸ்டாப் லாஸ் எடுக்க வந்துடும் டக்குன்னு. நான் இந்த மாதிரி சமயத்தில் எக்ஸாக்டாக என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் நடக்குதான்னு பார்ப்பேன். அப்புறம் இந்த இடத்துல என்ட்ரி எடுப்பேன். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் 1:2 டார்கெட், ஓகேங்களா. 1:3 மேலே போயிருக்குது. ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே நடுவில் எங்கன்னா லைக் கன்சாலிடேட் ஆயிருக்கான்னு சொல்லி பார்ப்பேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி எப்படி சூப்பராக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு நான் ரிப்ளே மோடில் போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டாக்கில் நான் ரிப்ளே மோட் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணணும். ஆஸ் பர் த ஸ்ட்ராட்டஜி ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும் போது தான் நம்ம இந்த ஸ்டாக்கெல்லாம் வாங்கணும்.
அப்போது நான் ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு லாக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் பண்ணும்போது என்னால் இந்த ஸ்ட்ராட்டஜி ஆக்டிவேட் பண்ண முடியும். இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல வருது. ஒரு வாட்டி இதை டச் பண்ணியிருக்கு, ஆனால் பிரேக் அவுட் பண்ணலை. இன்னொரு வாட்டி பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் கன்சாலிடேஷன் பண்ணுதான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணலை. ஓகே, ஸோ ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி பிரேக் அவுட் பண்ண பார்த்தது பண்ணலை. அண்ட் இந்த வாட்டி பிரேக் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் நீங்கள் பார்க்கணும். இப்போ ரொம்பவே கீழே வந்துருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எல் ஹண்டிங். ஓகே, ஸோ இந்த வாட்டி பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், கீழே பாருங்கள், சப்போர்ட்டில் இருந்து ஒரு எஸ்எல் ஹண்டிங் நடந்திருக்கு. தெரியுதா உங்களுக்கு? சப்போர்ட்டில் இருந்து கீழே பார்த்தீங்கன்னா எஸ்எல் ஹண்டிங் நடந்திருக்கு. ஸோ இந்த வாட்டி இது மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ரிப்ளே மோட் ஆன் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கேண்டல்லே வாங்கிடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன் யூஸ்வலாக அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சாலிடேஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணுவோம். நான் பார்த்தீங்கன்னா இந்த கன்சாலிடேஷன் பிரேக் பண்ணதுக்கப்புறம் வாங்குவேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ நான் ஆக்டிவேட் பண்ணலாம் இந்த இடத்துல ட்ரேடு. அண்ட் பார்த்தீங்கன்னா 1:2 டார்கெட் வைக்கலாம். ஸோ பார்ப்போம் இது டார்கெட் ஹிட் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகே, ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகிடுச்சு. ஸோ 1:2 டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்சாலிடேஷன் ப்ளஸ் எஸ்எல் ஹண்டிங் ரெண்டுமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியல அப்படின்னா இந்த இடத்துல லிங்க் தர மறக்காமல் போய் பார்த்துருங்க. ஐ வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை, டேக் கேர். தேங்க்யூ ஃபார் 4000 சப்ஸ்கிரைபர். தேங்க்யூ.